வணக்கம். ஒவ்வொரு தேர்தல்கள் நடக்கும் போதும் இங்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் குறித்த விமர்சனங்களும் எழுவதுண்டு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மெஷின் வரலாறு என்ன, உலகின் மற்ற நாடுகள் இந்த மிஷனை பயன்படுத்துகின்றனவா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். தொடக்கத்தில் இந்தியாவில் வாக்குப்பதிவிற்காக பேலட் பேப்பர் போலிங் முறைதான் பயன்படுத்தப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிவோம். அதில் முறைகேடுகள் நடக்கவும், பூத்களை கைப்பற்றவும், பேலட் பேப்பர்களை அழிக்கவும் செய்வதோடு போலி வாக்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்ததால் தேர்தல் ஆணையம் இதுபோல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் முறையை கொண்டு வந்தது. 1979 பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் EVM-ஐ உருவாக்கியது. பின்னர் 1982 தேர்தலில் முதலாக நமது அண்டை மாநிலமான கேரளாவில் EVM மிஷின் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பரவூர் சட்டசபை தொகுதியில் நடந்த தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் 99 நடந்த கோவா சட்டசபை தேர்தலில்தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் முழு அளவில் தேர்தல் ஆணையத்தால் பயன்படுத்தப்பட்டது. 2004 மக்களவைத் தேர்தலில் முழு அளவில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பயன்படுத்தப்பட்டிருந்தது. 2010 முதல் EVM-இன் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகள் எழத் தொடங்கின. பின்னர் 2011 வந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் VVPAT என்ற ஒரு முறை நடைமுறைக்கு வந்தது. VVPAT எனப்படும் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை என்பது வாக்குச்சீட்டின்றி வாக்களிக்கும் அமைப்பில் வாக்காளர்கள் தாங்களாகவே தங்களால் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை சரிபார்க்கும் ஒரு முறையாகும். வாக்குப்பதிவு செய்யப்பட்ட பின்பு சரிபார்க்கப்பட்ட காகித ஆவணம் அருகிலுள்ள கண்ணாடி பெட்டியில் விழுமாறு இருக்கும். இதன் மூலம் மின்னணு தேர்தல் கருவியில் ஏற்படும் செயல் இழப்புகள், முறைகேடுகள் மற்றும் சேமிக்கப்பட்ட மின்னணு தேர்தல் முடிவுகளை தணிக்கை செய்ய ஏதுவாக அமையும். அதாவது, இப்போது நாம் வாக்கு செலுத்துவதற்கான பொத்தானை அழுத்திய பிறகு அருகில் எந்த சின்னத்தில் வாக்கு பதிவாகி உள்ளது என்ற ஒரு காகிதத்தில் அச்சிடப்பட்டு வருமே, அதுதான் VVPAT ஆகும். வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை முதலில் செப்டம்பர் 2013 நாகாலாந்து மாநில தேர்தலில் நொக்ஷன் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்டது. 2014 நடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த VVPAT முறை சோதனை அடிப்படையில் சில வாக்குப்பதிவு மையங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவை லக்னோ, காந்திநகர், பெங்களூரு தெற்கு, மத்திய சென்னை, ஜாதவ்பூர், ராய்ப்பூர், பாட்னா, சாஹிப் மற்றும் மிசோரம் தொகுதிகளில் செயல்படுத்தப்பட்டது. பின்னர் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் 2% வாக்குப்பதிவு மையங்களில் VVPAT-ஐ எண்ணி அதை வாக்குப்பதிவு எந்திரத்தின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு உறுதிப்படுத்த வேண்டியது கட்டாயமானது. அதுபோல் சரிபார்க்கப்பட்ட பின்னர் மட்டுமே தேர்தல் முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள 5 வாக்குப்பதிவு மையங்களில் உள்ள எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினின் எண்ணிக்கையையும் VVPAT முறை எண்ணிக்கையையும் ஒப்பிட்டு பார்த்த பின்னர் மட்டுமே முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நேபாள், பூட்டான், நமீபியா, கென்யா உட்பட உள்ள நாடுகளில் எல்லாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட EVM தான் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஜப்பான் உட்பட உள்ள தொழில்நுட்ப வல்லரசுகளாக உள்ள நாடுகளே கூட இப்போதும் பேலட் பேப்பர் முறையைத்தான் பயன்படுத்துகின்றன என்ற விமர்சனத்தை இங்கு சிலர் எப்போதும் முன்வைப்பதுண்டு. அயர்லாந்து, இத்தாலி, ஹோலந்து, ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் EVM-ஐ சோதனை அடிப்படையில் பயன்படுத்தி இருந்தன. ஆனால் பின்னர் பேலட் பேப்பர் முறைக்கு திரும்பிவிட்டன. அதே நேரம் எஸ்டோனியா, பெல்ஜியம் போன்ற நாடுகள் இப்போதும் ஐரோப்பாவில் EVM-ஐ பயன்படுத்துகின்றன. அங்கும் EVM-ஓடு VVPAT-ம் பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் EVM மற்றும் VVPAT கவனிக்கப்பட வேண்டும் என்று இப்போது அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றம். EVM-இல் முறைகேடு நடத்த முடியாது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் போன்றவர்களை கூறியுள்ளார்கள். ஆனால் இன்றைய எதிர்க்கட்சிகள் EVM-இல் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளது, நடக்கிறது என்று விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. ஜனநாயக நாட்டில் விமர்சனங்கள், சந்தேகங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் உரிமையும் உள்ளது. அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் பாஜக வெற்றி பெறும்போது EVM சரியல்ல என்று சொல்லும் அவர்கள் தாங்கள் வெற்றி பெறும்போது மட்டும் EVM நல்லதென்ற நிலைப்பாட்டை எடுப்பது ஒரு மட்டமான அரசியல் என்பதிலும் சந்தேகமில்லை. என்னவானாலும் தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ச்சியடைந்துள்ள காலத்தில் இந்தியாவை போன்ற உலகின் மிக அதிக மக்கள் தொகை உள்ள நாட்டில் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியமா இல்லையா என்பது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.